அமெரிக்கா எழ முடியாத அளவுக்கு தாக்குவோம், உங்களால் ஈரானை வீழ்த்தவே முடியாது. ட்ரம்புக்கு கமேனி பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா தனது போர் கப்பல்களை ஈரான் அருகே தொடர்ந்து அனுப்பி வருகிறது. இதற்கிடையே அமெரிக்காவை நேரடியாக எச்சரிக்கும் வகையில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி சில கருத்துக்களை கூறியுள்ளார். அதில் வெறும் 30 நிமிடங்களில் 3 எச்சரிக்கைகளை அவர் விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு முன்பு அணு ஆயுத டீலை கையெழுத்திட ஈரான் ஆர்வமாக இருப்பதாகவே அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார். இதனால் இந்த பிரச்சனை இத்தோடு முடிவுக்கு வரும் என்றே பலரும் நினைத்தனர். ஆனால் அதற்கு நேர்மாறாக கமேனியிடமிருந்து எச்சரிக்கை வந்துள்ளது. அமெரிக்காவின் ராணுவ பலத்தை கடுமையாக சாடிய கமேனி ஈரானுக்கு அருகே அமெரிக்க ராணுவம் குவிக்கப்படுவதை பற்றி கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்தார். இது தொடர்பாக கமேனி தனது ட்விட்டரில் 47 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசை அகற்ற அமெரிக்காவால் முடியவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுவே ஒரு நல்ல ஒப்புதல் வாக்குமூலம்தான். உங்களுக்கு முன்பு அதிபராக இருந்தவர்களைப் போலவே உங்களாலும் ஈரானை வீழ்த்தவே முடியாது என கமேனி தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் மற்றொரு ட்வீட்டில் உலகிலேயே வலிமையான ராணுவ சக்தி தங்களிடம் இருப்பதாக அமெரிக்க அதிபர் தொடர்ந்து கூறி வருகிறார். அந்த வலிமையான படை கூட சில சமயங்களில் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படலாம் என கமேனி எச்சரித்தார். சில நிமிடங்களுக்குள் மீண்டும் அவர் ஈரான் நோக்கி ஒரு போர்க்கப்பலை அனுப்பியதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறுகிறது. போர்க்கப்பல் ஆபத்தான ராணுவ உபகரணம் தான். ஆனால் அதைவிட ஆபத்தானது அந்த கப்பலை கடலுக்குள் அனுப்பக்கூடிய ஈரானின் ஆயுதம் என்றும் கமேனி எச்சரித்துள்ளார்.